போகோஹான்டஸ். தென் அமெரிக்காவின் காடுகளில் ஒரு காலத்தில் ஒரு பழங்குடியினர் வாழ்ந்தார்கள். போகோட்டன் பழங்குடியினரின் தலைவராக இருந்தார் மற்றும் போகோஹான்டஸ் அவரது மகள். சில பெண்கள் காற்றில் பெரி மற்றும் மலர்களை பறித்தெடுத்துக் கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். போகோஹான்டஸ் அதை செய்வதை ரசிக்காமல் பின்னால் பின்தங்கி தனக்காக பூமரங் செய்கிறாள். போகோஹான்டஸ், வா, சூரியன் மறையும் முன் வீட்டில் இருக்க வேண்டும். உன் கூடை காலியாக இருக்கிறது. ஏன்? நான் இங்கே பின்தங்கி நட்சத்திரங்களை பார்த்து பூச்சிகள் மற்றும் ஆந்தைகளின் சத்தத்தை கேட்க விரும்புகிறேன். பெரிஸை பறிக்க விரும்பவில்லை. அவள் ஒரு கிளையை நோக்கி தனது பூமரங்கை வீசுகிறாள். அப்போது நிறைய பெரிஸ் அவள் கூடையில் விழுகிறது. பெண்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். அவள் மலை உச்சியில் ஒரு குகையை சுட்டி காட்டுகிறாள். அங்கே இரவை கழிப்பது நன்றாக இருக்கும் இல்லையா? நட்சத்திரங்களை தொடுவது போல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பெண்கள் செய்யக்கூடாது. இந்த வகையான சாகசங்கள் எல்லாம் ஆண்கள் தான் செய்ய வேண்டும். எந்த பெண்ணும் அங்கே ஏற முடியாது. நீ ஒரு ஆணாக பிறக்க வேண்டும். ஆணை போல்தான் நடந்து கொள்கிறாய். நான் ஒரு ஆணாக பிறந்திருக்க வேண்டியதில்லை. ஒரு பெண் ஒரு ஆணுக்கும் மேல் எதையும் சிறப்பாக செய்ய முடியும். போகோஹான்டஸ் குழுவை விட்டுவிட்டு மலையை நோக்கி ஓடுகிறாள். போகோஹான்டஸ், திரும்பி வா! போகோஹான்டஸ், திரும்பி வா! போகோஹான்டஸ், திரும்பி வா! ஆனால் போகோஹான்டஸ் திரும்பி வரவில்லை. அவள் மலையை நோக்கி ஓடி குகையையும் அடைகிறாள். குகையின் தளத்தின் மீது அவள் ஒரு மரத்தடியில் விழுந்திருக்கும் ஒரு ஆந்தை குட்டியை பார்க்கிறாள். அது பயந்திருக்கிறது. போகோஹான்டஸ் அதை தூக்குகிறாள். ஹேய் குட்டி, அம்மா எங்கே? இங்கே வா, உன் மரத்தை எனக்கு காண்பி. அவள் மரத்தின் மேல் ஏறிக்கொண்டு அதன் கூட்டில் ஆந்தை குஞ்சை வைக்கிறாள். பிறகு அவள் கிளையில் அமர்ந்து வானத்தை நோக்கி பார்க்கிறாள். வாவ்! அவள் கையை நீட்டி நட்சத்திரங்களை தொடும்வாறு சைகை செய்கிறாள். பிறகு பெருமூச்சு விடுகிறாள். அடுத்த நாள் காலை போகோஹான்டஸ் மிகவும் திடுக்கிட்டு எழுகிறாள். போகோஹான்டஸ், எழுந்திரு. நீ நன்றாக இருக்கிறாயா? அப்பா, நீ இப்போது நன்றாக தானே இருக்கிறாய்? ஆம் ஆம், நான் நன்றாக இருக்கிறேன். நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? ஏதாவது விலங்கு தாக்கி இருக்குமோ, இல்லை ஏதாவது நடந்திருக்குமோ என்று. பாருங்கள், நான் நெருப்பை மூட்டினேன். பாதுகாப்பாக இருக்கிறேன். காடுகளின் விலங்குகளுக்கு என்னை தெரியும். அவை என்னை காயப்படுத்தாது. போதும், வீட்டுக்கு வா. திடீரென்று அவர்கள் அனைவரும் பெருத்த சத்தத்தை கேட்டனர். போகோஹான்டன் தனது ஆட்களை பார்க்க சொன்னார். மலையின் உச்சியில் இருந்து அவர்கள் கீழே காட்டில் குதிரைகள், மக்கள் மற்றும் பெரிய கூண்டு வண்டிகளை பார்த்தார்கள். அவர்களுடைய தலைவர் ஆளுநர் என்று அழைக்கப்பட்டார். நம் நகரத்தை இங்கு கட்டுவோம். இன்று இரவு இங்கு கூடாரங்களில் முகாமிடுவோம். நாளையிலிருந்து கட்டத் தொடங்குவோம். கட்டுவோம், 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 கட்டுவோம். இந்த புதிய மக்கள் யார்? அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்று போகோட்டன் மற்றும் அவரது பழங்குடி மக்கள் கவலை அடைந்தார்கள். நாம் அவர்களை நன்கு கண்காணித்து பரிசுகளும் எடுத்துச் செல்வோம். அவர்கள் யார் என்பதை கண்டு சாதகமான சந்தர்ப்பம் வரும்பொழுது அவர்களையும் நம் பழங்குடியினராக மாற்றிவிடலாம். இந்த இடம் எல்லாவற்றையும் நானே ஆளுவேன். எனவே பழங்குடியினர் தேங்காய்களின் கூடைகள், பெரி ஜாம், சாமான்கள் மற்றும் தானியங்களின் சாக்குகள் ஆகியவற்றை சேகரித்து வெளிநாட்டவர்கள் தங்கியிருந்த முகாமிற்கு சென்றனர். எங்கள் பகுதிக்கு நீங்கள் விருந்தினராக வந்திருக்கிறீர்கள். அதனால் இந்த பரிசுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். மிக்க நன்றி தலைவர் போகோட்டன். எங்கள் இதயபூர்வ நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வகையில் போகோட்டன் மற்றும் அவரது மக்கள் வெளிநாட்டவர்களுக்கு பொருட்களை கொடுத்தனர். வெளிநாட்டவர்களும் அன்பளிப்புகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக போர்வைகள், கயிறுகள் போன்றவற்றை கொடுத்தார்கள். இது ஒரு நல்ல நட்பாக தெரிந்தது. ஆனால் இரண்டு தலைவர்கள் மனதிலும் வேறு ஏதோ இருந்தது. இந்த மக்கள் நம் காட்டில், நம் நிலத்தில் தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் நம் இனத்தின் ஒரு அங்கமாக மாற வேண்டும். அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அவர்களுக்கு எதிராக போராடுவோம். ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம், போராடுவோம். ஆமாம், போராடுவோம்.
ஆனால் அப்பா, இந்த விஷயங்கள் எல்லாம் பெண்களுடன் விவாதிக்க முடியாது. இந்த காட்டில் இருக்கும் பழம் தானியங்களின் செழிப்பை பாருங்கள். அத்துடன் இந்த காட்டில் இருக்கும் விலங்குகளை பற்றி நாம் சொல்லவே வேண்டாம். அனைத்தையும் நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த பௌர்ணமிக்கு பிறகு நாம் அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும். ஆமாம், கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஆமாம், கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஆமாம், கண்டிப்பாக, கண்டிப்பாக. மற்றவர்களை தங்கள் பழங்குடிய உறுப்பினர்களாக மாற்ற பழங்குடியினர் போர் தொடுப்பதை நினைத்து போகோஹாண்டஸ் சோகமடைந்தாள். அவள் காட்டில் தனது யோசனையில் நடந்து கொண்டிருந்த போது நீரூற்று அருகில் இருந்து சத்தம் கேட்டது. என்னவென்று பார்க்க அவள் அருகில் சென்றாள். அந்த குட்டி இறந்துவிடும். போகோஹாண்டஸ் குட்டியை காப்பாற்ற செல்கிறாள். போகோஹாண்டஸ் மற்றும் ஜான் ஸ்மித் நீரூற்றில் ஆழமாக கீழ் நோக்கி விழுந்தனர். போகோஹாண்டஸ் அவரை தண்ணீரில் இருந்து வெளியே இழுத்தாள். இது இரவு நேரமாக இருந்தது. நன்றாக இருக்கிறீர்களா? ஆமாம். என் தலை ஒரு பாறை போல் இருக்கிறது. நீ என்னை காப்பாற்ற உன் உயிரை பணிய வைத்தாய். அந்த மிருகத்தை காப்பாற்றவும் உயிரை பணிய வைத்தாய். அந்த குட்டி, அந்த சிங்கக்குட்டி பாவமான மிருகம். நீங்கள் அதை கொல்ல இருந்தீர்கள். இது எல்லாம் நடக்கும் தான். மரம் விழுந்ததை கண்டபோது அந்த சிங்கக்குட்டி ஓடி இருக்க வேண்டும். காட்டில் உள்ள விலங்குகளை பாதுகாக்க ஓடி திரிய முடியாது. சில வகையான அசௌகரியமான வெளியாளர்கள் போலவும் வேறு ஏதோ உலகத்திலிருந்து வந்தது போல் விலங்குகளை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். இது காட்டின் விதி. பொருத்தமானதுதான் வாழ முடியும். திடீரென்று அவர் எதையோ பார்த்து போகோஹாண்டஸிடம் கூறுகிறார். நகராதே. தரையில் ஒரு நாகப்பாம்பை பார்க்கிறோம். ஜான் ஸ்மித் ஒரு கல்லை எடுத்து பாம்பை அடிக்க போனார். நிறுத்துங்கள்! அவள் விரைந்து பாம்புக்கு முன்னால் மண்டியிடுகிறாள். நாங்கள் உன்னை அடிக்க மாட்டோம். சத்தியமாக. உனக்கு எங்களை பிடிக்கவில்லை என்றால் நாங்கள் சென்று விடுகிறோம். உன்னை தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும். பாம்பு அதை கேட்ட பிறகு அங்கிருந்து சென்று விடுகிறது. உன் உயிரை ஆபத்தில் போடுவது பொழுதுபோக்கா? சலிப்பாக உள்ளது. நான் மரணத்தை சந்திக்கிறேன். வேடிக்கையாக இருக்கும். உங்கள் முகத்தை பாருங்கள். பொருத்தமானதுதான் வாழ முடியும். ஒரு சிறிய பாம்பை பார்த்து பயந்து விட்டீர் மற்றும் உங்களை பொருத்தமானவர் என்று அழைக்கிறீர்களா? கையில் ஆயுதம் வைத்திருந்தால் யாரும் சக்தி வாய்ந்தவர்களாக உணர முடியும். இல்லை, நான் உனக்காக தான் பயந்தேன். நீ இப்ப பாம்புடன் பேசினாய். நீ சொன்னது அதற்கு எப்படி புரிந்தது? முழு உலகமும், ஒவ்வொரு உயிரினமும், ஒவ்வொரு இலைகளும், ஒவ்வொரு பூவும், நீங்களும் நானும், வானும் வானவில்லும் நட்சத்திரங்களும் ஒரே குடும்பத்தின் ஒரு அங்கம்தான். அன்பின் மொழியால் நாம் ஒருவருக்கொருவர் பேச கற்றுக்கொள்ளலாம். அன்பின் மொழியா? அன்பின் மொழி என்பது யாரையும் காயப்படுத்த விரும்பாத போதும், நீங்கள் ஒவ்வொரு உயிரினத்தையும் நன்கு விரும்பும் போதும், ஒவ்வொரு உயிரினத்தின் உரிமையை மதிக்கும் போதும் ஆகும். ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும் அன்பின் மொழி என்பது இதுதான். ஒரு பறவை வந்து போகோஹாண்டஸின் தோளில் அமர்கிறது. ஏய் சிறிய செல்லமே, நீங்கள் முயற்சி செய்யலாமே. நானா? முழு அன்போடு இதை கூப்பிடுங்கள். அப்ப சரி. அவர் போலியாக கபடமாக புன்னகைக்கிறார். பறவை பயந்து போகோஹாண்டஸ் பின்னால் மறைந்து பார்க்கிறது. இங்கே வா குட்டி செல்லமே, நான் காயப்படுத்த மாட்டேன். இது வேலை செய்யவில்லை. உங்கள் இதயத்திலிருந்து உண்மையான அன்பால் அதை அழையுங்கள். ஜான் ஸ்மித் அவரது இதயத்தில் உள்ள அனைத்து அன்பையும் இணைக்க முயன்றார். இந்த நேரத்தில் உண்மையாக அழைத்தார்.
உண்மையான புன்னகையுடன் தனது கையை விரித்தார். பறவை அவரை பார்த்து பறந்து வந்தது. இந்த பறவை அழைப்பை கேட்டு மற்ற பறவைகளும் நிறைய வந்தது. ஜான் ஸ்மித்தின் கரங்கள், தோள்கள், தலை மற்றும் போகஹாண்டஸ் மேலும் பறவைகள் அமர்ந்தன. இது அற்புதம்தான். பறவைகளின் 2 ஜோடி மலர்கள் கிரீடத்தை கொண்டு வந்தது. ஒரு ஜோடி போகஹாண்டஸ் தலையில் கிரீடத்தை வைத்தது மற்றும் இன்னொரு ஜோடி ஜான் ஸ்மித் தலையில் வைக்க முயற்சித்தது. அவரது கிரீடம் அவரது தலையில் பொருந்தவில்லை. அதனால் அந்த பறவை ஜோடி முனையை இழுத்து பொருத்த முயற்சித்தது. ஆனால் முடியவில்லை. அவை தோல்வி அடைந்து கோபமாகி ஜான் ஸ்மித்தின் முடியை உலுக்கி பறந்து விடுகிறது. ஜான் ஸ்மித் அவரது கலைந்த முடி கொண்ட வேடிக்கையான தோற்றத்தை தண்ணீரில் பார்த்து சிரிக்கிறார் மற்றும் போகஹாண்டஸும் சிரிக்கிறாள். பறவைகள் கூட சிரித்து பறந்து விடுகிறது. ஜான் ஸ்மித் போகஹாண்டஸ் சிரிப்பதை பார்த்து அதை ரசிக்கிறார். நிசப்தமாகிறது. ஜான் ஸ்மித் போகஹாண்டஸை பார்க்கிறார். நீ அழகாக இருக்கிறாய். நன்றி. எதற்காக? நீ என் உயிரை காப்பாற்றினாய். அதற்கு மிக்க நன்றி. என்ன நடக்கிறது? என்ன அது? உங்கள் மக்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும். இல்லை, நீங்கள் அனைவரும் தப்பிக்க வேண்டும். தப்பிக்க வேண்டுமா? ஆம், இன்று முழு நிலவுக்கு அடுத்த நாள் எங்கள் முகாம் உங்கள் மக்களை தாக்க திட்டம் போட்டுள்ளது. ஏன்? காடு முழுவதையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர. என் தந்தை உங்கள் ஆட்களை எங்களுடன் சேர்க்க விரும்புகிறார். நாம் அவர்களை நிறுத்த வேண்டும். எப்படி? என்னுடன் வாருங்கள். போர்டன் மற்றும் ஆளுநரின் படையும் போருக்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கத் தொடங்கினர். வெற்றி நமக்கே, வெற்றி நமக்கே, வெற்றி நமக்கே, வெற்றி நமக்கே. நாம் வெற்றி பெறுவோம், நாம் வெற்றி பெறுவோம், நாம் வெற்றி பெறுவோம், நாம் வெற்றி பெறுவோம். நிறுத்துங்கள். ஓ, நீ பவுட்டனின் மகள் அல்லவா? நீ இங்கு என்ன செய்கிறாய்? இந்த யுத்தத்தை நிறுத்த முயற்சிக்கிறேன். இது நம் மக்களுக்கு அழிவை தவிர வேறு ஒன்றையும் கொண்டு வராது. உங்கள் மக்களுக்கா? நாங்கள் உங்கள் காட்டை எடுத்துக்கொள்ள போகிறோம். காடு மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் மரம் மற்றும் வனத்தின் உயிரினங்களுக்கும் உரிமையானது. அவை நமக்கு உணவும் தங்குமிடமும் கொடுக்கிறது. அவைகள் நம் வாழ்வை நமக்கு கொடுக்கின்றன. நாம் அவைகளுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. ஆனால் அவைகள் தங்களுடைய தங்கும் இடத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது ஏன் நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள முடியாது? நிறுத்து! இது எங்களிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக போவட்டன் போட்ட நாடகம். திடீரென்று போகஹாண்டஸ் காப்பாற்றிய சிங்கக்குட்டி அங்கு வருகிறது. போகஹாண்டஸ் காலை நக்குகிறது. ஆளுநர் முகாமில் இருந்து ஒரு சிறிய குழந்தை அந்த குட்டியை பார்த்து கவர்ந்து அருகில் வருகிறாள். குட்டியும் அந்த குழந்தையும் நண்பராகின்றன. அப்போது ஒரு கர்ஜனை கேட்கிறது. காட்டில் இருந்து சிங்கம் கம்பீரமாக வந்தது. என்ன? அந்த குழந்தையை காப்பாற்றுங்கள், அந்த குழந்தையை காப்பாற்றுங்கள், அந்த குழந்தையை காப்பாற்றுங்கள், அந்த குழந்தையை காப்பாற்றுங்கள். ஆளுநரின் மக்கள் சிங்கத்திற்கு எதிரே துப்பாக்கியை நீட்டினார்கள். ஆனால் போகஹாண்டஸ் மற்றும் அந்த குழந்தைக்கு முன் பாதுகாப்பது போல் அந்த சிங்கக்குட்டி நின்று பேசிக் கொண்டிருப்பதை எல்லோரும் பார்க்கிறார்கள். அந்த குழந்தை அந்த சிங்கத்தை பார்த்து கவர்ந்து சிரித்துக் கொண்டே அதன் மூக்கை தொடுகிறது. சிங்கமும் சிரிக்கிறது. ஆளுநரின் ஆட்கள் துப்பாக்கியை உயர்த்தும் போது அங்கே ஜான் ஸ்மித் போஹாட்டனின் பழங்குடியினருடன் வருகிறார். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். பாருங்கள், மனிதன் மற்றும் மிருகம் நண்பராக மாறும்போது மனிதன் மற்றும் மனிதன் ஏன் நண்பராக மாற முடியாது? போரிடுவதற்கும் ஒருவருக்கொருவர் கொள்வதற்கும் பதிலாக நாம் ஏன் பகிர்ந்து ஒன்றிணைந்து அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் வாழக்கூடாது? இறுதியாக மனிதர்கள் கற்றுக்கொண்டார்கள். மனிதன் மற்றும் மனிதன், மனிதன் மற்றும் மிருகம் அமைதியாக மற்றும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும்.